guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரவா லட்டு செய்யிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சுலபமா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவா 200 கிராம். உங்களுக்கு வந்து என்ன நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சுகர் எந்த கப்ல வந்து நீங்க ரவா அளக்குறீங்களோ அதே அளவு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மில்க் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக. அப்புறம் நட்ஸ் வறுக்க நெய். முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க 50 கிராம்ஸ் அளவுக்கு. அது கூட நம்ம சேர்த்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகணும். நல்லா இந்த மாதிரி ஆகணும். ரேசின்ஸ் வந்து பலூன் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரவா சேர்த்துக்கலாம். அது ஏற்கனவே ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 ஏலக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதும் நம்ம வந்து இப்போது சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வந்து நீங்கள் ரவா அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து சுகர் அளந்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த லோ ஃப்ளேம்லேயே வந்து இப்போ அந்த சுகர்லாம் வந்து மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்து ரவா வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் சுகரும் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். உருண்டை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிருச்சுன்னு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். Until this is Tanzim signing off with the entire team of Mubarak Entertainment. Thanks for watching our video.